ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பொங்கலுக்கும் கல்யாண சீசனுக்கும் வந்துட்டு நிறைய உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வேலை இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து லேடிஸாக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் இல்லையா? அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நிறைய வேலை இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சரி, ஓகே. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இது வந்து டெய்லருக்கு மட்டும்தான், கஸ்டமர் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி சொல்ற 2 பேர்த்துக்கும் பொதுவான டிப்ஸ் தான் சொல்லியிருப்பேன். பட் இந்த தடவை வெறும் டெய்லர்ஸ்க்கு மட்டும்தான். இது நிறைய பேர்த்துக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். சரி, தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க அதை நீங்க எப்பவும் போல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க என்ன மாதிரி கட் பண்ணுவீங்க அப்படிங்கறத எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மத்தவங்களும் அதை வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம வந்து டைரக்டா வந்து டிப்ஸ்க்கே போயிடலாம். ஏன்னா நான் அதுக்கே நிறைய பேச போறோம். அப்புறம் அதை இதையும் சொன்னேன்னா அதுக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால நேரம் டிப்ஸ்க்கே போயிடலாம். நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட்டா முடிக்கணும்னு தான் ட்ரை பண்றேன். பட் எனக்கு அப்படி தெரிய மாட்டேங்குது. எனக்கு அப்படியே பேசி பேசி பழகிருச்சு. அப்படியெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாலாம் அப்படி எனக்கு பேச தெரியாது. ஸோ அதனால ஒருவேளை நான் அருவை போடுறேன், நிறைய பேசுறேன்னா நீங்க கொஞ்சம் ஸ்பீடா வச்சு பார்த்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரியல, அதுதான் உண்மை. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா நம்ம வந்துட்டு பிளவுஸ் தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்துட்டு அளவு பிளவுஸ் கொடுத்துட்டு அளவு பிளவுஸ் கொடுத்துட்டு லைனிங் பிளவுஸும் அட் டைம்ல லைனிங் பிளவுஸும் சாதா பிளவுஸ் ரெண்டுமே வந்துட்டு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கலாம். சாதா பிளவுஸ் மீன்ஸ் காட்டன் பிளவுஸா இருக்கட்டும், ஃபுல் வயலா இருக்கட்டும், அந்த மாதிரி. சரியா? அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அது வந்து 2 பிளவுஸும் கொடுக்குறாங்க அப்படின்னா யாருமே 2 அளவு பிளவுஸ் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா? சாதா பிளவுஸ்க்கு ஒரு அளவு பிளவுஸும் லைனிங் பிளவுஸ்க்கு ஒரு அளவு பிளவுஸும் கண்டிப்பா தர மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்பாங்க. அது கொடுக்குற அளவு பிளவுஸ் வந்து லைனிங்காவும் இருக்கலாம், சாதாவாவும் இருக்கலாம். அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. எந்த பிளவுஸ் கொடுத்தாலும் நம்ம எல்லாத்தையும் தைக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்ப இவங்க பாருங்க, நான் வெட்டிட்டு இருக்கேன் இல்லையா? இவங்க வந்துட்டு சாதா பிளவுஸும் கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரே ஒரு லைனிங் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வெட்டுறது லைனிங் தான் வெட்டிட்டு இருக்கேன். ஸோ என்ன கொடுத்திருந்த அளவு பிளவுஸ் வந்து சாதா பிளவுஸ் தான். அப்ப என்ன பண்ணியிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் அளவுகள்லாம் எடுத்து நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, துணியிலே எழுதிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ எழுதிட்டு சாதா பிளவுஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு லைனிங் மார்க் பண்றப்போ சில அளவுகளை ஆட் பண்ணிக்கணும். அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பாடி சுற்றளவு, ஆம்கோலோட அளவு, அந்த மாதிரி 2-3 அளவுகள் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்படியெல்லாம் பண்ணிட்டு அதை வந்து நான் வந்து கட் பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, உடனே வந்துட்டு அந்த லைனிங்கை வந்து எடுத்துட மாட்டேன். ஏன்னா நம்ம என்னதான் வந்துட்டு அப்பதான் கட் பண்றோம் அப்படின்னாலும் எல்லா அளவுகளும் நம்ம மைண்ட்ல நிக்காது. கரெக்டா? ஸோ கண்டிப்பா ஒரு சில அளவுகள் நமக்கு மறந்து போயிடும். அப்ப என்ன பண்ணுவோம், இன்னொருக்கா வந்துட்டு அளவு பிளவுஸ் எடுத்து தான் நம்ம செக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அளவு பிளவுஸ் லைனிங் வெட்டிட்டேன், லைனிங் எடுத்து அந்த பக்கம் ஓரமா வச்சிருவேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதா பிளவுஸ் இருக்கு அப்படின்னா அதை போட்டு வெட்டிடுவேன். அப்ப அதை போடுறப்ப நான் கவனமா வெட்டுவேன். ஏன்னா இதுல நம்ம கண்டிப்பா மிஸ்டேக் பண்ணிடுவோம். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப அதுல இருக்கிற அளவுகள் வந்துட்டு லைனிங்கோட அளவுகள். பட் அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்றது சாதா பிளவுஸோட அளவுகள். அப்ப அதை எதையெல்லாம் நம்ம ஆட் பண்ணணுமோ அதையெல்லாம் நம்ம நார்மலான அளவு வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாடியோட சுற்றளவு வந்துட்டு காட்டன் பிளவுஸ், இப்ப அவங்க கொடுத்த அளவு பிளவுஸ்ல வந்துட்டு ஒரு 19 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க லைனிங் பிளவுஸ்க்கு 19 வைப்பீங்க. கரெக்டா? அப்ப மறுபடியும் காட்டன் வெட்டுறப்ப என்ன பண்ணணும், அதே 19 தான் வச்சுக்கணும். அதை மைண்ட்ல நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அதுல கண்டிப்பா மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. என்னன்னா ஒவ்வொரு தடவையும் போய் அளவு செக் பண்ண தேவையில்லை. அப்படி அளவு செக் பண்றப்பையும் நம்மளே அறியாத கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடலாம். ஸோ அதனால அது வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிடுவேன். டைமும் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஒவ்வொரு தடவை போய் செக் பண்ண தேவையில்லை. பாருங்க, இப்ப லைனிங் வெட்டிட்டு அதை எடுத்து அப்படியே ஓரமா தான் வச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு சாதா பிளவுஸே வெட்ட போறேன். அப்ப இதுல இருந்து அளவுகளை பார்த்துட்டு டக்கு டக்குன்னு அதுல எழுதிட்டு ஞாபகமா எந்த அளவை ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணாம எக்ஸாக்டான அளவை மார்க் பண்ணி வெட்டிடுவேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயம் தெரியல, நீங்க ஒவ்வொரு தடவையும் அளவுகளை எடுத்து எடுத்து தான் வந்துட்டு நீங்க அதாவது கட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்சிமம் ரெகுலரா, அதாவது ரொம்ப வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்ஸ்க்கு இது மேபி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்படி பண்ணுங்க. இப்படி பண்றப்ப அளவுகளும் மிஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா ஒரு தடவை நீங்க வந்துட்டு இப்போ ஃபுல் வயல் பிளவுஸ் எல்லாம் அளவு கொடுக்குறாங்கன்னா நம்ம மறுக்கா எடுத்து போட்டு அதை வந்து மடிச்சு போட்டு செக் பண்றப்ப நம்மளே அறியாத கொஞ்சம் இழுத்துருக்கலாம், இல்ல சுருக்கி இருக்கலாம். அந்த மாதிரி இதுல ஒரு 1/2 இன்ச் பக்கம் வித்தியாசம் கண்டிப்பா வரலாம்.
வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அப்ப வந்து நமக்கு தெரியாது அந்த பிளவுஸ்ல நம்ம என்ன அளவு வச்சோம் தெரியும். இப்ப நான் எழுதி இருக்கிறேன், அதனால கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மறுபடியும் அதை பார்த்தா கூட தெரிஞ்சுக்கும். சிலர்லாம் அப்படி எழுத மாட்டீங்க, நீங்க அப்படியே தான் வந்துட்டு வெட்டி எடுத்துப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா உங்களுக்கு அது போன பிளவுஸ்ல என்ன அளவு வச்சோம் அப்படின்னு கண்டிப்பா தெரியாது. ஸோ அதனால கண்டிப்பா இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வெட்டுங்க. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்டா வந்துட்டு கட்டிங் முடிஞ்சிடும். ஏன்னா கட்டிங் ஃபாஸ்டா பண்ணிட்டோம்னாவே நம்ம தைக்கிறது நம்ம பாட்டு கடன்னு தைச்சுக்கிட்டே இருக்க போறதுதான். அது லைனிங் பிளவுஸுக்குன்னா ஒரு மாதிரி தைக்கிறதோ இல்ல சாதா பிளவுஸ்க்குன்னா ஒரு மாதிரி தைக்கிறதோ கிடையாது. அது லைனிங் அட்டாச் பண்ணுவோம் அவ்வளவுதான். இதுல அது பண்ண மாட்டோம். அது தவிர எனக்கு தெரிஞ்சு தைக்கிறதுல வேற எந்த வித்தியாசமும் டைம் அதிகமா கம்மியா அப்படி ஆவறது கிடையாது. நீங்க கட்டிங்ல தான் நமக்கு டைம் ஆகும். ஸோ அந்த டைமை வந்து சேவ் பண்ணி எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஒரு சின்ன ஐடியா கொடுத்தேன். ஸோ கண்டிப்பா இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, அதே மாதிரி இப்போ ஃபுல் வயல் பிளவுஸ் அளவுக்கு கொடுத்துட்டு லைனிங் பிளவுஸ் வந்துட்டு கட் பண்ண சொல்றாங்க, தைக்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கவனமா பண்ணணுங்க. அளவுகள் நம்ம எந்தெந்த அளவுகளை ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நல்லா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். யோசிச்சு வெட்டுங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ ஏன்னா வெட்டினதுக்கு அப்புறமா அதை வந்து சில விஷயத்த நம்ம வந்துட்டு அதை ஆல்டர் பண்ண முடியாது. அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால கண்டிப்பா வந்துட்டு யோசிச்சு பண்ணுங்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேர் இன்னுமே எங்கிட்ட வந்து டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. அக்கா ஆம்கோலுக்கு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வைக்கிறீங்கல்ல, இது கரெக்டா இருக்குமா, இந்த பாடிக்கு இவ்வளவு வச்சா போதுமா அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க. நான் வீடியோல எல்லா மேக்ஸிமம் கட்டிங் வீடியோல சொல்லியிருப்பேன். எப்பவுமே உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப தெளிவா தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு டவுட் கேட்டுட்டு தான் இருக்கீங்க இந்த பர்டிகுலர் விஷயத்துல. ஸோ குழப்பிக்கவே வேண்டாம். நீங்க ஏன் இவ்வளவு குழப்புறீங்கன்னு எனக்கு உண்மையாலுமே தெரியல. நான் உங்களை விட வந்துட்டு ஜூனியர் தான் இதுல. எனக்கு நீங்களாவது வந்து கத்துக்கிட்டு வந்திருப்பீங்க. எனக்கு உண்மையாலுமே ஒன்றும் தெரியாது. அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து அண்ணா கிட்ட மட்டும் தான் கத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு வந்து நான் அதுல எப்படி சொல்றதுன்னா, நான் எந்த விஷயத்த கத்துக்கிட்டாலும் அதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். அந்த குழப்ப இதுலயே நான் எப்பவுமே இருக்க மாட்டேன். ஸோ அதனால எனக்கு இது வந்து புரிஞ்சுக்கிச்சு, எனக்கு அது கரெக்டாகவும் இருக்கு. உங்களுக்கு ஏன் புரியலன்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு 20 இன்ச்சு பாடி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இருங்க நான் என்னையவே சொல்றேன், நான் ஏன் அதை இதையும் சொல்லிட்டேன். நான் வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா எனக்கு வந்து 19 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். 19 இன்ச்சு தான் ஞாபகம். 19 இன்ச்சுங்களா? அப்ப என்னன்னா என்னுடைய பாடிக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆம்கோல் வந்துட்டு 8.5 இன்ச்சு. அதுவுமே எனக்கு வித்தியாசமா தான் இருக்கும். ரைட் கையில 8.5 இன்ச்சும் லெஃப்ட் கையில 8.25 தான் இருக்கும். இது மோஸ்ட்லி ஒரு கொஞ்சம் பேருக்கு இப்படி எல்லாம் இருக்கும். அதையும் நம்ம பார்த்துதான் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அக்கா ஒரு கை கரெக்டா இருக்குது ஒரு கை டைட்டா இருக்குதும்பாங்க. அதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அப்படிதான் இருக்கணும். மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே வலது கை பெருசாவும் இடது கை கொஞ்சோண்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கம் சின்னதாகவும் தான் இருக்கும். பட் ரொம்ப வித்தியாசம் வராது. ஆனா எனக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அந்த வித்தியாசம் இருக்கு. 1/4 இன்ச்சுக்கே வந்து வித்தியாசம் இருக்கு. அதனால அண்ணாக்கு தெரியும் ரெகுலரா தைக்கிறதுனால. இந்த கை வந்து 8.5 இந்த கை 8.25 அப்படின்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்து 8.5 இன்ச்சுங்க. இதுவே நல்ல ஒரு இன்னும் வந்து பெரிய பாடியா இருக்காங்க, ஒரு 45 இன்ச்சு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு இருக்கணும், 9 இன்ச்சுக்கு இருக்கணும். மினிமம் 9 இன்ச்சு இருந்தாதான் அவங்களோட பாடி சைஸுக்கு தகுந்த ஆங்கோல். ஆனா எல்லாத்துக்கும் கண்டிப்பா அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. சிலருக்கு எப்படி இருக்கும்னா அவங்க பெரிய பாடியா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு 8.5 இன்ச்சு தான் ஆம்போல் இருக்கு. இல்ல ரொம்ப ரொம்ப ஒல்லியா தெரிவாங்க, ஆனா அவங்களுக்கு ஆம்போல் 8 இன்ச்சு இருக்கும். ஆனா அவங்களுக்கு நார்மலா 7.5 தான் இருக்குன்னு அவங்க பாடி சைஸுக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எப்படி ஒரே மாதிரி அந்த ஹைட் ஆம்கோல் உங்களுக்கு சொல்ல போனா ஆம்கோலோட ஹைட் சரியா, அது எப்படி நீங்க வந்து கரெக்டா ஒரே மாதிரி வரும்? அதை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க குழப்பிக்கவே வேண்டாம். இது குழப்பறதற்கு ஒண்ணுமே கிடையாது. சோ அத வந்து யோசிச்சீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஆமால்ல, அப்ப இவங்க பாடி பெருசா இருக்காங்க, ஆனா ஆம்கோல் சின்னதா இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இந்த ஆம்கோலோட ஹைட் வந்து மேல ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்க நார்மலா ஒரு 5 வைக்கிறீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் 4.5 தான் இருக்கும். இல்ல 4 கூட இருக்கலாம், அது சொல்லவே முடியாது. ஒருவேளை நல்ல ஒல்லியா தான் இருக்காங்க, பட் அவங்களுக்கு ஆம்கோல் நல்லா பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க 5 வைக்கிற இடத்துல 6 வரைக்குமே நீங்க வைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இது வந்து நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்க பிளவுஸ்ல, அதாவது உங்களுக்கு கொடுக்குற பிளவுஸ்ல ஆம்கோல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹைட்டை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் வெட்டிக்கணும். ஒரே மாதிரி ஆம்கோல் ஹைட் எல்லாத்துக்கும் வரவே வராது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாதீங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால தெளிவான ஒரு பிளவுஸ் கட்டிங் கொடுக்கவே முடியாது. அப்புறம் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்துட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னா, அக்கா நான் வந்து இத்தனை வருஷமா தைக்கிறேன்க்கா,
ஆனாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வருது, சின்ன சின்ன டவுட் வருது. அது எங்க கிளியர் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க வீடியோ போடுறதுனால உங்க வீடியோ பாக்குறப்ப எனக்கு புரியுது, நீங்க வந்து வாட்ஸ்அப்பும் பண்ண சொல்றீங்க, அதனாலதான்க்கா நான் கேக்குறேன் அப்படின்னால எனக்கு வந்துட்டு நிறைய இப்ப வரைக்குமே வந்துட்டு மெசேஜா இருக்கட்டும், வாய்ஸ் மெசேஜ் அந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் எல்லாத்துக்குமே சொல்றேன், நம்ம வீடியோ பாக்குற எல்லாத்துக்குமே நம்மளோட கட்டிங் கண்டிப்பா புரியும். ஏன்னா நம்மளோட கட்டிங் வீடியோல நான் அவ்வளோ தெளிவா சொல்லியிருப்பேன். எதுவுமே நான் மறைச்சும் சொல்லியிருக்க மாட்டேன், அதே சமயம் சும்மா அப்படியே ஷார்ட்டாவும் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லி ஏதாவது நான் குழப்பறேன்னா தான் எனக்கு புரியல. அண்ணா அப்படிதான் சொல்லுவாங்க, நீ இவ்வளவு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு குழப்பம்ல அப்படிம்பாரு. இருந்தாலும் நான் சொல்லுவேன், அப்படியெல்லாம் இல்லைங்க, ஒன்னும் குழப்பாது, நான் தான் தெளிவா தானே சொல்றேன், எதுக்கு அவங்களுக்கு குழப்புது அப்படிம்பேன். ஸோ அதனால கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப கான்ஃபிடண்டா இருங்க. எல்லாத்தோட பாடி சைஸுக்கும் ஆம்கோல் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. இப்போ 38 பாடி அப்படின்னா 38 பாடிக்கு இவ்வளவுதான் இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. சரியா, அது கடவுளோட படைப்பு. அந்த பாடி ஷேப் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு அந்த ஆம்கோலோட ஹைட்டை வச்சுக்கணும். சரியா, இதுக்கு வந்து இனிமேட்டுக்கு குழப்பாம நீங்க கரெக்டா தேய்ங்க. அளவுகள் எச்சா இருந்ததுன்னா அதிகப்படுத்திக்கோங்க, கம்மியா இருந்ததுன்னா அந்த உயரத்தை கம்மிப்படுத்திக்கோங்க. அவ்வளவுதான். நமக்கு அந்த ரவுண்டு கொண்டு வரப்ப நமக்கு வேணுங்கிற அளவு இருந்தா சரி. அது மேல இருந்தானே கீழே இருந்தானே நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவே நீங்க போட் நெக் கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கீழே வரைக்கும் போகும். ஏன் அப்படின்னா கழுத்தோட அகலத்தை நம்ம ரொம்ப ஜாஸ்தி வைப்போம். அப்படிங்கிறப்ப அது வேற வழியில் அது கீழே போகதான் செய்யும். அதுக்கு போய் ஐயோ நான் நார்மலா உங்களுக்கு 5 தான் வைப்பேன், என்ன இவ்வளவு வந்துருச்சே, வைக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்ல. கண்டிப்பா அதை அட்ஜஸ்ட் பண்றோம், அந்த தெரியுது இல்ல உங்களுக்கு. சோ அதே தான் இதுவுமே. சரிங்களா? சோ கண்டிப்பா இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு குழப்பமே இல்லாத கட் பண்ணுங்க. சரியா, ஒரு பிளவுஸ் கட் பண்ணி தேங்க, உங்களுக்கு தேங்க. ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு வேலை உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளவுஸ் வந்துட்டு இதே மாதிரி மெத்தட்ல கட் பண்ணி தேங்க, அப்புறம் போட்டு பாருங்க, அதுல ஏதாவது ஆல்டர் வருதா அப்படின்னு செக் பண்ணுங்க. சோ அப்படி பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். 1-2 பிளவுஸ் வேற வழியே இல்லை. நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிதான் ஆகணும். ஐயோ எனக்கு வந்து வேஸ்ட் பண்ண முடியாது காசை, நான் தனியா துணியெல்லாம் அப்படி எடுத்து பண்ண முடியாதுன்னா அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் எப்படி கிளியர் ஆகும்? அதை போய் கஸ்டமர் பிளவுஸ்ல நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது இல்லையா? சோ அதனால இந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. கண்டிப்பா இன்னைக்கு சொன்ன டிப்ஸ் உங்க எல்லா டெய்லர்ஸ்க்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயத்தோட உங்களை மீட் பண்றேன். பாய்.